ஹாய் அர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜிம்முனுக்கான ஒரு ரிக்வஸ்ட் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரிக்வஸ்ட் வந்துட்டு இப்போ கேட்டது கிடையாது, ஒரு 1 இயருக்கு முன்னாடியே கேட்டுறாங்க. நான் அதுக்கப்புறம் வீடியோவும் போடலையா, ஸோ லேட்டானதுக்கு சாரி. சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். ஒரு வேளை ஒன் ஷாட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எஃப்எஃபாகவும் போட வாய்ப்பு இருக்குது, தெரியலை. நான் இப்படி ஒரு சோம்பேறி அட்மின் தான். சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஒன் ஷாட்டோ எஃப்எஃப்ஓ அதுக்குள்ளே போயிடலாம். அதோட டைட்டில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ். ஓகேங்களா? ஸ்டோரி ஸ்டார்டிங்னா, நீங்களும் ஜிம்னு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்பனா சைல்டுஹுட்லேருந்து இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, இது வரைக்குமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஈவன் உங்கள் வீடு கூட பக்கத்து வீடு தான். ரொம்பனா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இது வரைக்கும் ஜிம்னுக்கும் ஆள் கிடையாது, உங்களுக்கும் ஆள் கிடையாது. ஒரு வேளை தப்பி தவறி ஜிம்னு வந்துட்டு யாரையாச்சும் லவ் பண்ணான்னா நீங்கள் போய் அதை வந்துட்டு இது பண்ணிவிட்ருவீங்க. அப்படின்னா அந்த பொண்ணு முன்னாடி போய் நீங்கள் தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி லவ் வந்து பிரித்து விட்டுருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்படி தான். ஏதாச்சும் ஒரு பையன் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச வந்தாலோ ஏதாச்சும் சொல்ல வந்தாலோ உங்களை வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு பண்ணி அந்த லவ் வந்து பண்ண விடாமல் பண்ணிடுவான். ஸோ அதனாலேயே உங்கள் 2 பேரோட பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி லவ்வர்ஸையும் தாண்டி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த லவ்வர்ஸ் அப்படின்ற இதுக்குள்ளே இதுவரையும் போயிட்டதே இல்லை. அந்த ஒரு கரெக்டாக அந்த பார்டர் லைனில் இருக்கீங்க. அவனும் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்தது கிடையாது, நீங்களும் எடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு தூய்மையான நட்பு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, ஜிம்மில் வந்துட்டு உங்களை பியூர் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். ஃப்ரெண்டையும் தாண்டி பார்க்குறான், ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெயின் கில்லர், சோல்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டு, எல்லாத்துமே ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். பெஸ்டி அந்த மாதிரி கூட பார்க்கல, ஃப்ரெண்டு தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அது அப்படி இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு 10th படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினோட அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற இது இருக்கு இல்லையா, அது அப்புறம் வந்துட்டு உங்களை இரிட்டேட் பண்ணுறது, மோஸ்ட்டாக வந்து உங்களை இரிட்டேட் தான் பண்ணுவான். அது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எரிச்சலாக இருந்தாலுமே போக போக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா கோவம் எல்லாம் வராது. அப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த கம்ஃபர்ட் இருக்கிறதுனால தானே இரிட்டேட் பண்ணுறான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அது பிடிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்துட்டு ஏகதேசம் அந்த லவ் கிளிக் ஆகிருச்சு. பட் உங்களுக்கு வந்துட்டு பயம். ஏன்னா ஜிம்மில் வந்துட்டு சொல்லியிருப்பான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போவுமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பான், நம்ம ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீல் வருது. ஒருவேளை இப்போ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவன் நம்மளை வந்து என்னென்னு எடுத்துப்பான். அவன் வந்துட்டு ஃப்ரெண்டாக தானே பார்க்குறா, ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ, சரி ஓகே நம்ம லவ் நம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு அப்போ எடுத்த முடிவு தான் இப்போ வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வச்சுக்கோங்களேன். 4 வருஷமாக அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி சாவியை தொலைச்சிட்டிங்க. இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், நமக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது, வேணாம், ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும். இத்தனை வருஷம் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம சொல்கிற அந்த 3 வார்த்தையால் போயிடக்கூடாது, நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அந்த லவ் வந்துட்டு உங்களே பூட்டி வச்சுட்டு அவன்கிட்ட வந்து சகஜமாக தான் பேசுகிறீங்க. என்னதான் சகஜமாக பேசினாலும் அவன் பார்க்காத டைம் வந்துட்டு அவனை அட்மையர் பண்ணுறது, அப்படி ஒரு க்ரஷ் மாதிரி அவனை அப்படி பார்த்துட்ருக்கிறது தான் உங்கள் வேலையே. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் என்ட்ரு ஆகிட்டீங்க அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட. அப்படின்னு அன்னைக்கு தான் ஒரு பெரிய ஒரு பூகம்பமே நடந்த மாதிரி ஒரு நாள். என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஃப்ரெஷர்ஸ் மீன்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து செகண்ட் இயர்னால் ஃபஸ்ட் இயருக்கு இப்படி வருவாங்க இல்லையா. அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு என்னென்னா க்யூட்டாக இருக்கா, உங்களை மாதிரி தான். அப்படின்னா 2 பேருமே ஈக்குவல் க்யூட்டு, ஒரே அழகு, அந்த மாதிரி இருக்குது. அவளோட நேம் வந்துட்டு மியான்னு வச்சுப்போம். மியாவும் வந்துட்டு உங்ககிட்ட தான் வந்து பேசுகிறா. அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எப்படி ஆங்க்ரி ஃபேஸோட ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் சும்மா ஏதோ நம்ம எதுக்கோ போகிறோம் எதுக்கோ வரோம் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டுக்கு இப்படி ஒரு பெஞ்சில் உட்காந்து புக்கை பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ வந்துட்டு அவளுக்கு பார்த்தோன்னே தோணுது, இல்லை இவங்க வந்துட்டு எல்லோரும் மாதிரியும் கிடையாது, இவங்க வந்துட்டு பாவ கேரக்டரு அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஏடா புதுசாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஃப்ரெஷரா அப்படின்னு. அப்போது அவள் வந்து சொல்கிறா ஆமாம் ஃப்ரெஷர் தான், பட் வந்துட்டு நான் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, செகண்ட் இயரா, எந்த டிபார்ட்மெண்ட்? அதுவா, நான் வந்துட்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என்னோடய டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவன் வந்துட்டு
இல்லை அது வந்துட்டு இது போன இயர் வந்துட்டு நான் இன்னொரு காலேஜில் படிச்சிருந்தேன். பட் அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அதான் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு பிடிக்கலையா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் தயங்குறா. அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை உனக்கு பிடிக்கலைன்னா வேணாம், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விட்டுறீங்க. அப்போது வந்துட்டு இல்லை அது வந்து நான் விட்டதுக்கான காரணம் நான் சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நீங்களும் சொல்லு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு இல்லையா, இல்லை அது வந்துட்டு கேர்ள்ஸ் காலேஜா, இல்லை நான் 12th வரைக்கும் கோஎஜுகேஷனில் படிச்சுட்டேன், நான் போன ஒரு இயரும் கேர்ள்ஸ் காலேஜில் படித்தேன், நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு அது பிடிக்கல, அதான் வந்துட்டேன், யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படின்னா அவன் வந்துட்டு அப்படி கேர்ள்ஸ் காலேஜ்னால அப்படி படிக்கலை அப்படி சொல்கிறா. அதனால் ஈவன் நீங்களுமே வீட்டில் சண்டை போட்டிருப்பீங்க, இல்லை எனக்கு வந்துட்டு கோஎஜுகேஷன் தான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்லையும் சொல்லியிருப்பாங்க நீ கேர்ள்ஸ் காலேஜ் தான் போகணும், இல்லை உன்னை வந்துட்டு இப்படி தனியாகலாம் விட முடியாது, அதுவும் காலேஜ் வேறு தூரமாக, நீ ஹாஸ்டலில் வேறு நின்று படிக்க வேண்டியதாக இருக்கும், ஸோ உன்னை எல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஜிமின் வந்துட்டு இந்த காலேஜ் சேர்ந்ததுனால உங்களை வந்து வீட்டில் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதையும் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ அவன் வந்துட்டு நினைக்கிறா, இல்லை இவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறா, நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்துட்டு ஜிமின் வாரான் அந்த இடத்துக்கு. ஓகேங்களா, ஜிமின் வந்துட்டு உங்களை வந்துட்டு எப்போவுமே எப்படி கூப்பிடுவான் அப்படின்னா பிக்கின்னு கூப்பிடுவான். பிக்கி மீன்ஸ் பன்னி குட்டி இருக்குல்ல, அப்படி அந்த மாதிரி பிக்கின்னு கூப்பிடுவான். அப்போது நீங்கள் வந்துட்டு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு உடனே அவங்க பக்கத்தில் இருக்க மியாவை தான் பார்க்குறான். இந்த பியூட்டி வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா எல்லாருமே அப்படி தான் கேட்பான். அப்படின்னா யார் வந்து புதுசாக பார்த்தாலுமே ஈவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சும்மா அப்படி தான் கூப்பிடுவான். அதனால் அப்படி கேட்டான். அப்போ நீங்கள் வந்துட்டு அவனை ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு ஷீஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவன் வந்துட்டு ஒயன் உனக்கு இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, பார்த்தியா என்னெல்லாம் நீ அப்போது ஒரு ஆள்னு கூட மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொல்கிறான். பட் மியா வந்து என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை நம்மளால் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போயுதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இல்லை அவங்க வந்துட்டு இன்றைக்கி தான் நாங்கள் மீட் பண்ணோம், அவங்கள நான் தான் மீட் பண்ணேன், நான் தான் பேசினேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆகலை, சும்மா அப்படி பேசிகிட்ருக்கோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிவிட்டு அவள் அப்படி சொல்லிடுறா. அப்போது வந்துட்டு ஜீவன் வந்துட்டு சிரிக்கிறா. அப்போது மியா வந்துட்டு உங்களை பார்க்குறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போது வந்து கேட்குறா, என்னாச்சு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு உனக்கு பழகிடும் இது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜிவன் கூட போகிறீங்க. மியா வந்துட்டு என்னடா சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இல்லைன்னா நம்மளை பார்த்தா காமெடி மாதிரி இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு எப்படியோ ஒருத்தங்களை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜிம்மில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, ஒன்னால் அவள் பயந்துட்டாடா, நீ வந்துட்டு அப்படி சொன்னியா, அவள் பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன பார்த்தா என்னோட க்யூட்டான ஃபேஸை பார்த்தா அவள் பயந்தா, ஜிமின் என் வாயில் ஏதாச்சும் வந்துடும், ஸோ நீ வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. பட் ஜிமின் வந்துட்டு திரும்பி பார்க்குறான் மியாவை, அவனுக்கு ஏதோ கிளிக் ஆகுது இத்தனை நாள் அப்படின்னா இவ்வளோ டேஸ் வராதது இன்றைக்கி ஏதோ கிளிக் ஆகின மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகி இப்படி திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு அப்படி போகிறான். இந்த பக்கம் மியா வந்துட்டு சரியான பொண்ணு மாதிரி தெரியலை, அது உங்களுக்கு போக போக தெரியும். அவள் வந்துட்டு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து தம்ஸ் அப் சைன் காட்டிட்டு அவங்க கூட சேர்ந்து அப்படி சிரிச்சிட்டு போகிறான். நீங்கள் இந்த பக்கம் ஜிமின் கூட சிரிச்சிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. ஜிமினோட ஹாஸ்டல் வந்துட்டு காலேஜுக்கு ரைட் சைடும், உங்களோட ஹாஸ்டல் வந்து லெஃப்ட் சைடு, அங்கே பாய்ஸ் இங்கே கேர்ள்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமினுக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ஹாஸ்டல் போகிறீங்க. உங்கள் ஹாஸ்டலில் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் இருந்திருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு 2 பேர் தங்குற மாதிரியான ரூம் தான். பட் வந்துட்டு ஆள் யாரும் இல்லை அப்படின்றதுனால உங்களை வந்துட்டு தனியாக தங்க வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு போகும்போது டோர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க டோர் ஓப்பனில் இருக்குது. ஒருவேளை நான் பூட்டாமல் ஏதோ போயிட்டனோ, வார்டன் கத்த போகிறாங்க என்ன இப்போது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு சைலண்டாக ஓப்பன் பண்ணி அப்படின்னா தள்ளி பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு புதுசாக பேக்கெல்லாம் இருக்குது.
இந்த பேக் என்னோடது இல்லையே, ஒருவேளை நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வேறு யாரையாச்சும் தங்க வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் 1000 திங்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அடுக்கி வச்சிட்ருக்கா. அப்போது நீங்கள் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்தா எப்படின்னா கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. பட் என்னதுன்னா அவளுக்கு கொஞ்சம் பயம் நினைக்கேன் உங்ககிட்ட. அப்படின்னா நீங்கள் சீனியர் வேறு, அவள் ஜூனியர், அவள் ஃபஸ்ட் இயர் தான். அவள் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படி உடனே குனிகிறா. பயத்தில் குனிஞ்சிருப்பா, ஒருவேளை இவங்க வந்துட்டு நம்மளை திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு தாட் வந்துட்டுன்னா என்ன இவா, நான் ஒரு எக்ஸ்கியூஸ் மீ தானே கேட்டேன், அதுக்கு உள்ளே வரலாம் வரண்டாம் அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், இல்லை சும்மா அவள் பாட்டுக்கு பார்க்குறா அவள் பாட்டுக்கு இருக்கிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நினச்சிக்கிட்டு சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கலான்னு போகும்போது அங்கே இந்த வார்டன் ஆண்டி வந்துட்டு வராங்க. வந்து சொல்கிறாங்க, ஒயன் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தே நீ தான் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உன் கூட்டுக்கு வந்துட்டு ரூம்மேட் வந்திருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது உங்களுக்கு கிளிக் அப்படின்னா தெரியுது, ஓ இது வந்து நம்ம ரூம்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் படுத்துட்டு நினச்சி பார்க்குறீங்க, ஐயோ இப்படி ஒரு ரூம்மேட்டாக நமக்கு கிடைக்கணும், இதுக்கு நான் தனியாகவே இருந்திருப்பேனே அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு அப்படி மேலே அப்படி பார்த்துட்டு அப்படி தூங்குறீங்க. எப்படின்னா காலேஜ் போய்ட்டு அப்படி வந்து தூங்குறீங்க. இப்போ ஒரு நைட்டு 10 o'clock இருக்கும். ஏதோ உங்களுக்கு சம்திங் சவுண்ட் கேட்குது. நீங்களும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு இப்போவுமே அவளோட வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதாவது இப்போ தானே புதுசாக வந்திருப்பா, திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா இது நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நம்மளை பற்றி அவள் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவள் பக்கத்தில் போய் உட்கார்றீங்க. உட்கார்ந்தோடனே அவள் கொஞ்சம் நகர்ந்து உட்காரா. அப்படின்னா கொஞ்சம் நடுக்கத்தோட நகர்ந்து உட்கார்றா. அதை நீங்கள் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருது, ஒரு வேளை இவன் வந்துட்டு பயத்தில் தான் அப்படி பண்ணியிருப்பாளோ அப்படி சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு, என்னை பார்த்து நீ பயப்படணுன்னு எல்லாம் கிடையாது, நான் பார்க்க வேணால் டெரராக இருக்கலாம், பட்டு எனக்கு இருட்டுனா ரொம்ப பயங்க, அப்புறம் இப்படி இவ்வளோ நாள் ஏன் தனியாக இருந்தேன் அப்படி சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு ஏதோ அழுற மாதிரி பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் இருக்குமா, அதான் என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ மாதிரி சொல்கிறீங்க. அப்போது வந்துட்டு உங்களை வினோதமாக பார்க்குறேன், நல்லா தானே பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு வியர்டாக பார்க்குறா. ஆமாங்க, இதுதான் என்னோடய வீக்னஸ், நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்லை, பட்டு உங்களுக்கும் பயம்ன்ற என்ன பார்த்தா நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு விழுந்து சிரிக்கிறா. என்னடா இது இப்படி ஒரு சீனியராக இருக்கா, நம்மளை பார்த்து இப்படி கெஞ்சுறாங்களே அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, சரி ஓகே உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறா, என்னோடய நேம் வந்துட்டு லியா அப்படி சொல்லிட்டு. நீங்களும் லியா எங்கேருந்து வரீங்க உடனே அவளும் அவளை ஸ்டேட் டைம் சொல்கிறா. ஓகே உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவன் வந்துட்டு, இல்லை அது வந்து சரி ஓகே உனக்கு இப்போ என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மடித்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே நான் அதில் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மடித்து பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு வரவே இல்லை. அப்போது உங்களை பார்த்துட்டு, இல்லை நீங்கள் வந்து ட்ரெஸ் மடிக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு என்னோடய புக்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, இந்த டைம் டேபிள் படி அப்படி சொல்கிறேன். உடனே நீங்கள் அவ்வளோ பார்த்து சிரிச்சிட்டு, சரி ஓகே எனக்கு புரியுது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் புக்கை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்துட்டு அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு காலேஜ் வரீங்க. அந்த டைமில் தான் யார் ஜிம்மின் வரான். நீங்கள் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரீங்க. பட் ஜிம்மன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிரிக்கிறான். பட் உங்களுக்கு ஹைஃபை தராமல் உங்கள் பேக்கில் வர மியாவுக்கு வந்து கொடுத்துட்றான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி ஓகே நீ உன்னோட பங்குக்கு நீ கேம் விளையாடிட்ட, சரி ஓகே எனக்கும் கேம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்களும் அவனை சரி ஓகே நீ அவன் கூட போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. ஜீவனை வந்துட்டு நீங்கள் பார்க்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு போகிறீங்க. அப்போது ஜீவனை வந்துட்டு அவன் நினைக்கிறது என்னென்னா, எப்படியும் நீங்கள் பின்னாடி நிற்பீங்க, உங்களை வந்துட்டு சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். பட் உங்களை காணோம். நீங்கள் வந்துட்டு அங்கே காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க. வந்துட்டு ஜீவன் வந்துட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாக்கிட்ட அப்படி பேசிவிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு பார்க்குறான். அந்த டைமில் தான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல அப்படி சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு படிப்பிச்சிட்டு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக நினைக்கே அவன் வந்துட்டு அவங்க கேட்குறான். நீங்களை வந்துட்டு அது வந்துட்டு
கேண்டீன் அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருங்க. ஜிமின் வந்து பார்த்துட்டு மேடம் புதுசாக ஃப்ரெண்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க பின்னாடி நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது ஜிமின் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சைலண்டாக திரும்ப கேட்குறீங்க, என்னப்பா அவங்களோட ஃப்ளட்டரிங் அதெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எங்கே பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, அவளுக்கு லைட்டாக கம்பெனி கொடுத்தேன், இப்போவும் போய் கொடுத்துட வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனே இல்லை ஓயன் நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸா நான் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போக முன்னாடி பெல் அடிச்சிருச்சா. ஸோ நீங்கள் 2 பேரும் சரி வா நமக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இந்த மியாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பா இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது அவள் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் திரியிறான். ஆனால் உங்ககிட்ட மட்டும் ஒரு பொய்யான ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். டே போகுது, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. பட் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு மியா வந்து ஜிமினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். என்னென்னா ஜிமின் எனக்கு வந்துட்டு உங்களை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு தயங்கி சொல்கிறா. ஜிமின் வந்துட்டு பார்க்குறான். அப்படின்னா எல்லோரும் மாதிரி தான் அவளை இருக்கா. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. பட் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு வந்துட்டு இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ வெயிட் பண்ணு நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு திடீர்னு ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை, ரிஜெக்ட் எல்லாம் பண்ணலை. அவன் சொல்கிறான், நான் இப்போ உடனே சொல்லணுமா, இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறேனே அப்படி சொல்லிட்டு விட்டுறான். ஸோ இவளும் சரி ஓகே தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு விட்டுட்டா. இந்த பக்கம் ஜிவன் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலை. எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான், பட் மியாவை லவ் பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லலை. நீங்களும் ஏதோ ஸ்மெல் பண்ணுறீங்க. ஐ மீன் அவன் வந்துட்டு ஏதோ மறைக்கிறான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்கல. அவன் ஏதாச்சும் ப்ரைவேட்டாக வச்சுருப்பானா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அப்படி போகுது. ஜிமினுக்கு என்னென்னா போக அவ்வளோ பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அவன் முன்னாடி க்யூட்டாக அவன் நடிக்கிறான் க்யூட்டாக இருக்கிற மாதிரி, அப்புறம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி. இதுலேருந்தே புரியும் நினைக்கிறேன், மியா வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல். ஓகேங்களா? அவன் வந்துட்டு நடிக்கிறான். பட் ஜிமினை வந்துட்டு எல்லாமே க்யூட்டாக தெரியுது. அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறா அப்படி சொல்லும்போது அவனுக்கு வந்துட்டு பிடிக்குது. பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவகிட்ட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஈவன் வந்துட்டு அவகிட்ட நல்லா பேசுகிறது. அந்த கேப்பில் நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னா இன்டர்ன்ஷிப் போயிருப்பீங்க. ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு வேற ஒரு காலேஜ் அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க ஒரு 1 வீக். அந்த 1 வீக் ஃபுல்லாமே இங்கே வந்து ஜிமினுக்கும் மியாவுக்கும் தான் உள்ள செட் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஓகே, செட் ஆச்சுன்னே வச்சுக்கோங்களேன். ஜிமின் வந்துட்டு சொல்கிறான் எனக்கு வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு. அப்போது வந்துட்டு மியா வந்துட்டு அவன் முன்னாடி ஷாக் ஆகிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்கிறா, நம்ம பிளான் சக்ஸஸ் டி, அடுத்த ஒரு ஆடு சிக்கிட்டான்னு நினைக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே பேசி சிரிச்சிட்டு போகிறாங்க. இது எதுவுமே தெரியாது ஜிமின். ஃபைனலி என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்னால் இப்போது வந்துட்டு நான் கமிட் ஆகிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒயன் கிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு மனசில் நினச்சிக்கிறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு இன்டர்ன்ஷிப்பெல்லாம் முடிச்சு வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கிறது உங்கள் ரூம் பார்ட்னர் லியா தான். ஸோ வந்துட்டு லியா வந்து கேட்குறா, நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு பையன் கூட சுற்றுவீங்களா, அதுவே வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்கள் வந்து சின்னதுலேருந்தே இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன் அப்படி நீ கேட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது லியா வந்துட்டு சொல்கிறா, இல்லை நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு கையை பிடிச்சிட்டு போகிறதும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்களா, அதான் ஒரு வேளை உங்களுக்கு அவங்க சீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படி சொல்கிறா. அப்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிர்ச்சி அப்படின்னா ஷாக் ஆகிட்டீங்க. என்னடா இது, அவன் வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டானே. இல்லை நீ பார்த்தியா அது ஜிமின் தானா? ஆமாம் சத்தியமாக சொல்கிறேன் அது ஜிமின் தான். அவர் வந்துட்டு ஒரு இயரிங் கூட போட்டிருப்பாரே, அப்படி ரவுண்டாக இருக்கும். நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போ அவங்க தான் அந்த பொண்ணை நான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேனா? அந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்துட்டு உங்கள் கூட மீட் பண்ணான்னு நினைக்கிறேன். மீட் பண்ணாங்களான்னு தெரில. பட் நீங்கள் வந்துட்டு 2 பேருமே சேம் பெஞ்சில் இருந்தீங்க. என்னைக்கு அதாச்சும் நான் வந்து இங்கே ரூம்மேட்டாக வந்தேன் இல்லையா, அன்னைக்கு மார்னிங் பார்த்தேன். அப்போது வந்துட்டு நீங்கள் மார்னிங்கா நான் யார் கூட உட்காந்துருந்தேன்? ஒரு நீ ஜிமின் கூட உட்காருவேன், இல்லைன்னா யார்? மியா 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 எப்படி அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க அன்றைக்கி 3 பேருமா சேர்ந்து. ஸோ வந்து இந்த பொண்ணான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு தான் ஜிமின் கூட இருந்தா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இவ்வளோ நாள் பூட்டி தான் வச்சுருப்பீங்க உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம். பட் இவ்வளோ நாள் கழித்து இப்போ அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் வெளியில் வருது. நல்ல விதத்தில் இல்லை, அழுகிற நிலைமையில் வருது. என்னென்னா இவ்வளோ நாள் வந்து ஜிமின் சிங்கிளாக தான் இருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பயமே இல்லாமல் இருந்துச்சு. சிங்கிளாக தானே இருக்கா, எப்படியும் யாரையும் லவ்லாம் பண்ண மாட்டான், நம்ம அவனை ஃபுல்லாக பார்த்துட்டே தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு அவன் வந்து கமிட் ஆகிட்டான் அப்படின்றபோது அதுவும் இல்லாமல் ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகிட்டு, ஒருவேளை அவன் நம்மளை வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்டாலாம் நினைக்கலையோ, நல்ல வேலை நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட லவ் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்களே 10,000 18,000 ஓவர் போயிட்டே இருக்கீங்க. ஒரு வேளை இனி அவங்ககிட்ட பேச மாட்டானா, நான் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டானா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்துட்டு லியா வந்துட்டு உங்களை வந்துட்டு உழுக்கிறா அப்படின்னா ஷேக் பண்ண சீனியர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் தரான். அப்போ நீங்கள் வந்துட்டு என்னடா இது லெட்டர் அப்படி சொல்லிட்டு பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க வீட்டில் இருந்து தான் வந்திருக்கு. ஏன் நல்லா இருக்கியாம்மா, நான் அப்போவே சொன்னேன், எங்கே நீ கேட்ட தூரத்தில் வந்து தான் படிப்பேன்னு சொன்னேன், பார்த்தியா எங்களால் வந்துட்டு ஒன்றை மிஸ் பண்ணாமல் இருக்க முடியலை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சம் இது சோல்ஃபுல்லாக எழுதியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படிம்மா எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா நீ வந்துட்டு கரெக்டாக உன்னோட வார்த்தையால் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்துகிற, இல்லைன்னா கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அவங்க ஃபன்னி எழுதியிருக்காங்க. அப்படின்னா நீ வீட்டில் இருக்கிறது வரைக்கும் எங்கேயாச்சும் போய் தொலைன்னு கத்தி இருந்தேன், இப்போது இல்லாத போகிறதாம்மா ஃபீலிங் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனோன்னு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறீங்க அதை பார்த்து. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் காலேஜ் போகிறீங்க. அப்புறம் ஜிமின் வாரான், வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறான். நீங்களும் வந்துட்டு அதை வந்துட்டு ஓவராலாம் கேட்க போகலை, நீ இப்படி லவ் பண்ணுறியா, என்கிட்ட மறைச்ச அப்படி எதுவுமே கேட்கல. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அவனே இஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. இப்படி தான் போகுது. அவன் இது வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லலை. கிட்டத்தட்ட அவங்க டேட் பண்ணி ஒரு 3 months கிட்ட ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீங்களும் கேட்கவும் இதாகலை. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டில் முன்னாடி. அப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்னென்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஷாக்கிங்கோட பார்க்குறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அவங்கள நோட் பண்ணிவிட்டு ஒயன் நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன், பட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போ சொல்கிறேன், நானும் மியாவும் வந்துட்டு லவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மியா தான் என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. பரவாயில்லையே, உனக்கு வந்துட்டு செட் ஆகிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைனாலும் ஒரு நாள் நான் இதை பிரித்து விட்ருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபன்னியாக சொல்கிறீங்க. அவனுக்கு அது தெரியுது நீங்கள் எப்படியும் ஃபன்னியாக தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளோ தான், நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க கூடயே வரீங்க. அவங்களும் இப்போது எல்லாம் அப்படின்னா ப்ரைவேட்டாக லவ் பண்ணாமல் சும்மா பப்ளிக்காகவே லவ் பண்ணிட்டு திரியிறாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. இப்படி நீங்கள் லாஸ்ட் இயர் வந்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவனை வந்து அடுத்தவங்க கூட பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்க லவ் குறைய தானே செய்யணும். ஆனால் உங்களுக்கு என்னன்னா அந்த லவ் கூடிகிட்டே போகுது. ஓகேங்களா, இவ்வளோ நாள் க்ரஷ்ஷு ஒன்று சரி லவ் அந்த மாதிரி இப்போல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க அவன் மேலே. அது உங்களுக்கே தெரியலை. முன்னாடியெல்லாம் உங்ககிட்ட ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பா இல்லையா, பட் இப்போ பேசுகிறதெல்லாம் குறைச்சிட்டான்.
இருந்தாலும் தெரில அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு குறையவே இல்லை, கூட்டிகிட்டே இருக்கிறத தவிர குறையவே இல்லை. அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இவா இருக்கா இல்லையா மியா, மியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கா. அதில் வந்துட்டு ஒருத்தி சொல்கிறா, ஏ மியா, இவனை இன்னைக்கு கலட்டி விட போகிற அப்படின்னு. அப்போது மியா வந்து சொல்கிறா, இல்லடி 1 இயர் தான் ஆகியிருக்கு, இன்னும் அவங்ககிட்ட இருந்து கறக்க வேண்டியது எதுவும் கறக்கவே இல்லை, எப்படி அதுக்குள்ளால் விட்டுறது, போகட்டும், ஒரு 2-3 months கூட போகட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா விட்டுடலாம். அப்போ இன்னொரு பொண்ணு சொல்கிறா, பார்த்துடி உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிட போகுது, இதுக்கு முன்னாடியே ஒரு 10 இருக்குமா, ஏன்டி குறைச்சி சொல்கிற, 10எல்லாம் இருக்காது, ஒரு 12 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமையா அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே மோட்டிவ் என்னென்னா, அப்படி ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் ரிச் ஃபேமிலியா, ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பழகிற தூரம் பழகிட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் கறக்கிறது, அந்த மாதிரி அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் எல்லாம் வாங்குறது, சும்மா அவங்கள யூஸ் பண்ணுறது, அதுதான் இவங்க இந்த 4 செட்டுகளுக்கு வேலை. ஸோ அப்படி அதை பற்றி பேசிகிட்டு இருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் மியா வந்து சொல்கிறா, டே நான் இவ்வளோ அப்படின்னா 12 பேரும் சொன்னீங்களா, நான் எல்லாரையுமே டீல் பண்ணியிருக்கேன்டி, அவனுங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேளை அப்படின்னா என்னது, நான் ஏதாச்சும் எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட்டு கேட்டேன்னா எதுக்கு ஏன் அப்படின்னெல்லாம் கேட்பானுங்க, கொஞ்சம் உஷாராக தான் இருந்தானுவா. ஆனால் இவன் என்னடான்னா, நான் என்ன கேட்டாலுமே எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம எல்லாமே வாங்கி கொடுக்குறான்டி. ஈவன் அவனோட பிளாக் கார்டை கூட என்கிட்ட ஒரு மந்த்துக்கு தந்து வச்சுருந்தான். அதனால தான் எனக்கு இவனை விட மனசில்லை, இவனை கொஞ்சம் கூட செலவு பண்ணிவிட்டு விடலாமே அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு யார் நோட் பண்ணது அப்படின்னா, உங்கள் ரூம்மேட்லேயே வந்துட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டான். அவள் வந்துட்டு உங்ககிட்ட எப்படி சொல்லாமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டு இப்படி தான் கடிச்சிட்டு இருக்கா. நீங்கள் வந்து கேட்குறீங்க, இல்லையா என்னாச்சு, ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டியா என்ன போது, அவள் வந்துட்டு அதெல்லாம் இல்லை சீனியர், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் ஆனால் வந்துட்டு யாருக்குன்னே சொல்லக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது, அவனே எப்படியோ கல் மனசில் ஒரு ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கான், இதில் இவன் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சு அவன் வந்துட்டு அவன் மனசு உடஞ்சி போகுமே, பொண்ணே எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது மியா மேலே. மியா மேலே கோவம் வந்து, நான் அவகிட்ட போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக இருக்கும்போது இவா இல்லையா வந்துட்டு தடுத்துறான். சீனியர் இருங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜிமனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஓகேவா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஈவன் உங்கள்கிட்ட பேசுகிறது கூட நிறுத்திட்டான் அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணு சொன்னான் அப்படி சொல்லிட்டு இப்போ வச்சு தான் அவங்ககிட்டே பேசுகிறான். ஸோ இந்த நிலைமையில் நீங்கள் வந்து இப்போது அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா மியா கிட்டே போய் சொன்னீங்க அப்படின்னா அவன் நம்புவானா, இல்லைனா இவன் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பானா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி சொன்னதும் நீங்கள் அப்போ தான் யோசித்து பார்க்குறீங்க, என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் லவ்வரை தானே சூஸ் பண்ணுவான், நம்ம சொன்னால் நம்பவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சரி ஓகே நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா எப்படியாச்சும் ஜிமின்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆசைன்னு இல்லை, அவன் வந்துட்டு இப்படி ஏமாந்து போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஆதங்கம். அந்த மாதிரி ஒரு மனசு சொல்லுது, இன்னொரு மனசு சொல்லுது வேணாம், அவன் தானே சூஸ் பண்ண, அவனே வாங்கிக்கிட்டோம் எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஜிம்னை வந்துட்டு நீங்கள் ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்ருப்பீங்க. அப்போது ஜிம்னை வந்துட்டு என்ன இது ஒயர் நம்மளை காஃபி ஷாப்பெல்லாம் கூப்பிட்ருக்காளே தெரியல, சரி வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் வந்து அங்கே வச்சு கேட்குறீங்க, டே ஜிமின் நீ வந்துட்டு மியாவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், மியாவா, என்னோடய ஸ்வீட் ஹார்ட்டா அப்படி சொன்னோன்னே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சரி சாரி அவளை வந்துட்டு என் உயிருக்கு மேலே அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக அப்படி பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அவங்ககிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படி தான் வந்திருப்பீங்க. இவன் இப்படியெல்லாம் சொன்னதும் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு விட்டுறீங்க. சரி வேண்டாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜீவன் வந்து கேட்குறான், அவன் என்ன எதுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம், ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு.
அதுவா, எந்த ஒரு ரீசனும் இல்லை, சும்மா காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. என்னவோ தெரில, நீ கொஞ்சம் ஃபியர்டாக தான் பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படி சொல்லிவிட்டு எப்பவும் போல் அவங்கள வந்துட்டு டீஸ் பண்ணிவிட்டு அப்படி விட்டுறான். நீங்களும் அவன் முன்னாடி இப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டுறீங்க. இப்படி தான் போகுது. நீங்கள் வந்துட்டு அவளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கால் பண்ணுறீங்க. யாருக்கு? மியாவுக்கு, உங்கள் ஹாஸ்டல் ரூமில் இருந்துட்டு. அப்போது கால் பண்ணிவிட்டு மியா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவளும் சொல்லுங்கள் சீனியா அப்படின்னு மெதுவாக பா மாதிரி பேசுகிறான். அப்போது நீங்கள் வந்துட்டு இல்லை, நீ வந்துட்டு என்கிட்ட இப்படி நடிக்கிற வேலையெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு பார்த்தாச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னதும் அவள் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி ஷாக் ஆகிட்டு, தெரியுமே என்னைக்காச்சும் எப்படியும் என்னோடய ஒரு ஒரிஜினாலிட்டியும் உனக்கு தெரியும் நினச்சேன், பட் ரொம்ப லேட் ஆகி நீ இப்போ தான் என்னோடய ஒரிஜினாலிட்டியே நீ வந்துட்டு கேட்ச் பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டா. அப்போ நீங்கள் வந்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதும், எது உன்னோட லவ்வரை நான் இப்படி யூஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது. லவ்வரா? யார் உங்ககிட்ட சொன்னது? லவ்வர்லாம் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நடிக்காதோ, யாராச்சும் சைல்ட்ஹுட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தங்களை ஃப்ரெண்டாக தான் வச்சுருப்பாங்களா என்ன? ஒன்றே அந்த பையன் லவ் பண்ணுவான், இல்லைங்க அந்த பொண்ணை லவ் பண்ணுவான். ஜிமின் விஷயத்தில் பார்த்தது வரைக்கும் ஜிமின் உன்னை லவ் பண்ண சான்ஸ் இல்லை. ஸோ எப்படியும் நீ லவ்வில் தான் லவ் பண்ணியிருப்ப, இப்போலாம் லவ் பண்ணலாம், அதனால தான் எனக்கு நீ கால் பண்ணியிருக்கலாம் என்னோடய ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சு அப்படி சொல்லிவிட்டு. அப்படி சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னா அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், எங்கள் ரிலேட்டிவ் மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போது வந்துட்டு அவள் சொல்கிறான், கூல் டவுன் கூல் டவுன். சரி ஓகே, நீ லவ் பண்ணலை தான், பட் இன்கேஸ் நீ வந்து நான் ஜிமினை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா நான் அவங்ககிட்ட போய் சொல்லிடுவேன், நீ வந்துட்டு என்னென்னா ஜிமினை வந்து லவ் பண்ணுற, எங்கள் 2 பேரும் பிடிக்கணும் தான் நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ லவ்வே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு போய் அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், தெரியும் லவ் வந்துட்டு எல்லாத்தையும் நம்பிடுவான் அப்படி சொல்லிவிட்டு உங்களை மிரட்டுறா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு தாட் வந்துட்டு பரவாயில்ல லவ் பண்ணேன் தானே, அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், மிஞ்சி போனால் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும், பரவாயில்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒருவேளை அவன் வந்துட்டு என்ன தப்பாக நினச்சான்னா ஏதோ ஒன்று அப்படி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் போகிறீங்க ஒரு இதோட, ஒன்றே சொல்லணும் இல்லைனா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் கூப்பிட்றீங்க. அவனை வந்துட்டு ஸ்மைல் ஃபேஸோட ஒயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜிமின் மியா வந்து அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதும் மியாவோட ஃப்ரெண்டில் ஒருத்தி வரா. வந்துட்டு ஜிமின் நீ என்ன ஒயன் கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே ஒயன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னடா இவ இப்படி வந்து உரிமையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் வந்துட்டு ஷீஸ் மை ஃப்ரெண்ட், இல்லை அவனை வந்துட்டு மியா வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து என்னென்னா மியா வந்துட்டு கொஞ்சம் சீன் க்ரியேட் பண்ணியிருப்பா. எப்படின்னா கையில் கட் பண்ண மாதிரி கையில் கட்டு போட்டுட்டு அப்படி இருக்கா. அப்போ ஜிமின் வந்தோடனே அவன் வந்து அழுற மாதிரி இது பண்ணிவிட்டு, ஜிமின் ஒயன் இருக்கால ஒயன், அவன் வந்துட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டா. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவளுக்கு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான், அதனால நான் வந்துட்டு போகணுமா, இல்லைன்னா என்னை வந்துட்டு அவன் அடிச்சிடுவான் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின், எனக்கு ஒன்றை விட்டால் யார் இருக்கா, நீ தான் என்னோடய ஃபஸ்ட் லவ் வேறு, உனக்கும் நான் தான் ஃபஸ்ட் லவ், இப்படி ஒன்றை வந்துட்டு விட சொன்னாலாம், அதனால தான் ஒன்றை விட முடியாது ஜிமின், அதனால் நான் வந்துட்டு கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு முதலை கண்ணீர் வடிச்சிட்டு அவங்ககிட்ட நடிக்கிறான். ஜிமின் இப்போ எப்படி இருக்கான், அவளோட விளையாட்டு பொம்மை மாதிரி, என்ன சொன்னால் அவளை தலையாட்டுற மாதிரி தலையாட்டி பொம்மை. ஸோ வந்து ஜிமின் அதை பச்சையாக நம்பிடுறான், அந்த பொய்யை அப்படியே நம்பிடுறான். உங்கள் மேலே அவனுக்கு வரப்பு வந்துடுச்சு. ஓகேங்களா, இவன் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நீ என்ன நம்புற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளை வந்து அப்படின்னா ஒரு பாவமாட்டு ஃபேஸ் வச்சு கரையிற மாதிரி இருந்துச்சு. ஜிமின் நம்புற இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவளை என்ன ஹக் பண்ணிடுறான். டைட்டாக வந்து பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை நம்புகிறேன், இப்போது வரைக்கும் உன்னை மட்டும் தான் நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஒயன் அப்படி சொல்லிவிட்டு கோவத்தோடு வெளியில் வரான். நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து நின்றுருப்பீங்க. ஸோ வந்து அவங்கள பார்த்த உடனே என்ன அவள் செத்துட்டாளா இல்லை உயிரோடு இருக்காளான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட கத்துறான். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, எதுக்கு இவன் நம்மக்கிட்ட கத்துறான் அப்படி சொல்லிட்டு அவனை எப்படி பார்க்கும்போது
நடிக்காத ஒயன், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நான் இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம், சைல்டுஹுட்லேருந்து இவ்வளோ வரைக்கும் நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஆனால் நீ வந்து எனக்கு இப்படி ஒன்று பண்ணியிருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கல. இத்தனைக்கும் எனக்கு, அதாவது உனக்கு பிடிச்சவன் தானே நான், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல உயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை வந்து பிடிக்க வரான். அப்படின்னா நெரிக்கிறதுக்கு மாதிரி வரான். வந்தோடனே நீங்கள் வந்து நெரிக்க வந்தோடனே உங்கள் கண்ணிலேருந்து டிஎஸ் வந்துச்சா, உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் அப்படி போயிடான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஜூனியர் பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது. எனிவேஸ் அவள் வந்து பக்கத்தில் உட்காந்து, இல்லை என்னாச்சு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு அவளை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுறீங்க. இல்லை நான் வந்துட்டு அவன் என்ன பண்ண அவனை நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னா அவங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல, நான் அவனுக்கு எந்த தப்புமே பண்ணலை, எதுவுமே டிமாண்ட் பண்ணலை, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். அதையும் தாண்டி எனக்கு நான் பண்ண என்ன தப்புனா அவன் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வச்சுக்கிட்டே தான் எனக்கு தப்புன்னு இப்போ நினைக்கிறேன். தெரில, என்னையும் மீறி அவனை லவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அவன் வந்துட்டு என்னை பார்த்து அவ்வளோ சீப்பானவளா அப்படின்னு சொல்லிட்டானா, எனக்கு அது தாங்க முடியலை. எனக்கு என்னமோ நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ. நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ வந்துட்டு இல்லை சீனியா, நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு எல்லாருமே அழறீங்க. நான் வந்துட்டு அவனை என்னோடய உயிருக்கு மேலே வந்துட்டு அவனை லவ் பண்ணேன். அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ இருந்திருக்காது. பட் அவன் வந்துட்டு நான் சொன்னான்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அழுறீங்களா, அழுதுகிட்டே இருக்கீங்க. அவளுக்கு என்ன பண்ணுது, அவளும் கூட சேர்ந்து அழுறா. அப்படியே அந்த டே முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் போகிறீங்க. பட் ஜிமின் வந்துட்டு உங்களை மானிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. முன்னாடி தேசியமாக போகிற அந்த மாதிரி கோவத்தோடு போகிறது அந்த மாதிரி இருக்கான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்க. ட்ராப் அவுட்னால் வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி, கரஸில் எக்ஸாமுக்கு மட்டும் இருந்து எழுதுகிற மாதிரி. வந்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிட்டீங்க. ஜிமின் வந்துட்டு இன்னும் அவ கூட தான் இருக்கான். அவளோட ட்ரூ கலர் இன்னுமே தெரியாமல் அப்படியே அவ கூட இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே கேட்குறாங்க, எங்கம்மா ஜிமினை காணோன்னு உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட சத்தம் போடுறீங்க, உங்களுக்கு நான் பொண்ணா இல்லை அந்த ஜிமின் பையனா, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்ன பார்க்காம அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னே நீங்கள் வந்து கோவத்தில் அப்படியே திட்டிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. பார்த்தா நீங்கள் ஜிமின் இருக்க ஃபோட்டோ தான், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. பார்த்துட்டு திருப்பியும் ஐயோன்னு சொல்லி அழுறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு சென்ஸ் பண்ணுறாங்க, இவ இப்படிலாம் சும்மாலாம் கோவப்பட மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜிமின் கூட ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லைம்மா இல்லை ஒய்யான்னு எனக்கு தெரியும் நீ வந்துட்டு அவன் மேலே க்ரஷ்ஷாக பைத்தியமாக சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எப்படிம்மா அப்படின்னு, எப்படி ஒரு பொண்ணோட இது அம்மாவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு சரி விடு எல்லாம் சரியாகும், அவன் வந்துட்டு அதெல்லாமே போய் உன்னை தேடி ஒரு நாள் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியுது. ஸோ நீங்களும் ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு விட்டுறீங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி தான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. அங்கே காலேஜில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, மியா இருக்கா இல்லையா, அவளுக்கு போர் அடிச்சு போச்சு. போர் அடிச்சுன்னா அவளோட எய்ம் என்னது, எல்லோரும் யூஸ் பண்ணுறது விட்டுட்டு போகிறது அப்படி அந்த மாதிரி தானே. அப்போது வந்துட்டு ஜிமினுக்கான எக்ஸ்பைரி டேட்டு வந்துருச்சு. ஸோ அவனை விட்டு போகணும். ஆனால் அவன் வந்துட்டு அவளை டைட்டாக பிடிச்சிருக்கான். இவளுக்கு வந்துட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ட்ரிக் பண்ணி ஆகணுமே அப்படி சொல்லிவிட்டு உங்கள் நேமை திருப்பி யூஸ் பண்ணுறா. என்னென்னா, ஜிமின் இல்லை ஜிமின், நம்ம இது செட் ஆகாது, நம்ம விட்டுருவோம், எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை ஒயன் வந்துட்டு என்ன ஏதாச்சும் பண்ணிட்டான்னா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் நேம் தான் யூஸ் பண்ணுறான். அப்போது ஜிமின் வந்துட்டு அவளால் எதுவுமே பண்ண முடியாது, நான் உன் கூட இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு திருப்பி அவளுக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் கொடுக்குறான். பட் இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு விட்டுட்டு போகணும் இல்லையா, இப்போ அடுத்த ஒரு ஆளை பார்க்கணும் அப்படி அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இது வேற ஒரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட அதில் வந்துட்டு ஒரு பையன் கூட ஸ்டே பண்ணியிருப்போம் ஒரு ஹோட்டலில் நைட்டு.
அதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த பையன் வந்துட்டு இவ்வளோ மிரட்டுறதுக்காக எடுத்து அனுப்பியிருப்பான். ஸோ அதை வந்துட்டு இப்போது உங்களுக்கு அகைன்ஸ்டாக திருப்பணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு அவங்ககிட்ட காமிக்கிறான். இது பாரு, எனக்கு ஒய்யன் மேலே நம்பிக்கை இல்லை, இது வந்துட்டு நான் கிடையாது, ஒய்யன் தான். ஒய்யன் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு ஒரு பையன் கூட ஸ்டே பண்ணது நான் வந்துட்டு அவளை பார்த்தேன் அப்படின்னா அந்த பையனையும் இவளையும் சேர்த்து பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் என்னோடய ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிவிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஜிம்மினை விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா நான் வந்து இதை வந்துட்டு ஜிம்முனுக்கு அனுப்புவேன், ஸ்கூல் ஃபுல்லாக ஒட்டிடுவேன், காலேஜ் ஃபுல்லாக ஒட்டிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி மிரட்டுறா. இல்லை எனக்கு அப்படி நான் எவ்வளோ ஆக்குனாலும் அவள் வந்துட்டு அப்படின்னா விட்டுறதா இல்லை. ஸோ வந்துட்டு வேணாம் ஜிமின், எனக்கு வேணாம், எனக்கு என்னோடய லைஃப் முக்கியம், என்னோடய டிக்னிட்டி முக்கியம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்ட் போட்டுட்டு அழுகிற மாதிரி அழுதுட்டு வந்துடுறான். ஜிமினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடு வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் அவனுக்கு எவ்வளோ மனசு வலிக்குதோ அந்த வலி எல்லாத்தையுமே ஒரு கோவம் எரிமலையாக்கி உங்கள் மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு பெரிய எரிமலை எப்போ வேணால் வெடிக்கிற நிலைமையில் இருக்குது. அந்த எரிமலை அளவுக்கு உங்கள் மேலே கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியலை. வேறு வழி இல்லாமல் காலேஜில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். பக்கத்து வீடு தானே. நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வரலை உங்கள் ரூமில் அப்படின்னா உங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க. இவன் உங்கள் அம்மா வந்து ஜிமினோட அம்மாக்கிட்ட பேசுகிறதுக்காகலாம் போயிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை கூட போயிருக்க மாட்டீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு மனசில் நினைக்கிறான், என்னோடய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிட்டு நீ வந்து உன் பாட்டுக்கு ஜாலியாக ரூம்லேயே வீட்டில் பையன் கூட வர பையன் கூட எல்லாம் ஸ்லீப் பண்ணிவிட்டு திரியிற அப்படின்ற மாதிரி கோவத்தோடய அவங்க ரூம் ஜன்னலையே பார்த்துட்டு அப்படியே எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கான். அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மியா வந்து இப்படி ஒரு பழி அவங்க மேலே போட்டுட்டு பிரேக் பண்ணிவிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் வந்து பேங்க்ரப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகுதா. அப்போது ஜிமினோட அப்பா வந்துட்டு உங்கள் அப்பாகிட்ட சொல்கிறாங்க, நான் வந்துட்டு வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு தயங்குறாரு. இல்லை வேணாம், ஹெல்ப் வேணாம், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வேறு இருக்கா. ஸோ இப்போது நீ வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னா ஒரு வேளை எங்கள் ஃபேமிலி என் பொண்ணை வந்துட்டு ஏதாச்சும் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால் வேணாம், நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்காக உனக்கு தேங்க்யூ, ஆனால் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து விட்டுடுறாங்க. பட் ஜிமினோட அப்பா வந்துட்டு வேணும்னா இப்படி பண்ணலாமே, உன்னோட பொண்ணை வந்துட்டு என்னோடய பையனுக்கு கட்டி வச்சிரு, அப்போ வந்துட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி சொன்னோடனே உங்கள் அப்பாவுக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஈவன் உங்கள் அப்பாவுக்குமே வேறு வழி இல்லை, அதுவும் இல்லாமல் நீங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வேறையா, ஜிமினை வேறு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற காரணத்தினால உங்கள் அப்பா உடனே ஓகே சொல்லிடுறாரு. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி ஜிமினோட அம்மாவுக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இப்படி ஜிமினுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து அது எல்லாமே மறந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்படியாக்கும் உங்கள் அப்பா வந்துட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்க, யாருன்னு தெரியும் உங்கள்கிட்ட சொல்லலை, மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு இல்லை இப்போது எனக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோமா, அதனால் அந்த இது நமக்கு தேவை, அதனால் நீ மேரேஜ் பண்ணிக்கூடாமா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வேறு சாஃப்ட் கார்னராக ஓகே அப்படி சொல்லிடுறீங்க. ஜிமினோட வீட்டில் வந்துட்டு சொல்லும்போது ஜிமினுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை இந்த ஐடியா, உங்களை கல்யாணம் பண்ணுறது, வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை முகத்தை பார்த்துட்டே இருக்கிறது, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு அப்படி சொல்லிவிட்டு அவங்கள வந்துட்டு பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. இப்போது நம்ம இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒயன். அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கான், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம லவ் ஆஃப் லைஃப், நம்ம ஃபஸ்ட் லவ்வை தொலைச்சதுக்கு காரணம் ஒயன். நம்மளாம் இப்படி கதற விட்டுட்டு அவள் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட நம்ம அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவளுக்கு உண்மையான நரகத்தை காமிச்சா என்ன, நம்ம இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதை அவளுக்கு திருப்பி செஞ்சால் என்ன அப்படி சொல்லி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு திருப்பி யோசிக்காமல் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே என்னவோ நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு மருமகளாக வரப்போகிறான்
அப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, சொன்னேன்ல ஜிமின் என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு உயரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிமின் வந்துட்டு ஆமாம் லவ் வந்துட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதே ஒரு ரீசனுக்காக, இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு விட்டுறான். இது வரைக்கும் ஜிமினுக்கு தெரியும் நீங்கள் தான் அந்த பொண்ணு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது ஜிமின் தான் அந்த பையன். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், எப்படியும் நீங்கள் எப்படி போனால் போங்க, ஆனால் எனக்கு இந்த மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் தெரியும், அதனால் சொல்லலை. ஸோ கடைசி அந்த மேரேஜ் நாள் வருது. நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, சர்ச்சில் வச்சு தான் மேரேஜ் நடக்குது. ஜிமின் அங்கே நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு என்னது சர்ச்சில் என்ட்ராகிறீங்க உங்கள் அப்பா கூட. அது வரைக்கும் தெரியாது, ஏன்னா அவன் வந்துட்டு திரும்பி தானே நிற்பான். அப்போ நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் போய் நின்னதும் நீங்கள் முகத்தை எதுவும் பார்க்குற மாதிரி ட்ரையும் பண்ணலை. அப்போது வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு ஜிமின் நீங்கள் வந்துட்டு ஒயனை வந்துட்டு உங்கள் மனைவியை ஏற்றுக்கொள்ள இஷ்டமா அப்படின்னு கேட்கும்போது தான் உங்களுக்கே கிளிக் ஆகுது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் வந்துட்டு உங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஃபாதரை பார்த்துட்டு ஆமாம் அப்படி சொல்கிறான். உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி தகச்சு போய் நிற்கிறீங்க, என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது பின்னாடி பார்க்குறீங்க உங்கள் அப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு இப்போது அந்த மணி வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு நீங்களாம் ஐடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் மெதுவாக சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு புரியுது, ஓ மேடம்க்கு இப்போ இஷ்டம் இல்லையோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மெக் பண்ணுறான். அப்படி பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு பிரைடை வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி பயத்தில் நிற்கும்போது ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களை திருப்பி உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு என்ன ஒயன், நீ நினச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிற போல் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு லிப்பில் தான் கிஸ் பண்ணிவிட்டு வெல்கம் டு த ஹெல் ஒயன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறான். உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை, என்னடா பண்ண போகிறான் இவன் வந்துட்டு. இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இது வேணாம், மியாவை தானே லவ் பண்ணும் அப்படின்னு சொன்னான், இப்போ என்னடா இப்படி சொல்கிறான், இப்படி என்ன கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி பார்க்குறீங்க. அப்படி அவனை அப்படி தகச்சு போய் பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு அவங்கள பார்த்து ஈவிலாக ஸ்மிக் சிரிச்சுட்டே நிற்கிறான். சரி ஓகே பை அர்மீஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியுது இது வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். என்னோடய வாய்ஸ் வந்து கேவலமாக தான் இருக்கும், என்னோடய கான்வர்சேஷன் ஸ்கில் வந்துட்டு அவ்வளோவா டெவலப் ஆகலை. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியுதோ புரியலை என்னன்னு தெரியலை. சரி ஓகே, பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்கப்பா, அப்போ தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தெரியும் ஒரு வேளை இப்படி நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமா அப்படி சொல்லிவிட்டு. சரி ஓகே, உங்களுக்கு அந்த சீசன் 2 இல்லைன்னா பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கும் ஃபினிஷ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி, ஜிமின் வந்துட்டு வெல்கம் டு த ஹெல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி ஓகே, இதோட தான் முடிச்சுக்கிறேன். பை அர்மீஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க பேக்ரவுண்டில் மியூசிக் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது வரல, எனக்கு தெரியலை பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ணுறது. ஒன்றில் ஆட் பண்ணேன், அதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா இல்லை, அது செட் ஆகலை. ஸோ ராவா கேளுங்களேன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் மியூசிக் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னீங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மியூசிக் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த சீனுக்கு. சரி ஓகே பை அர்மீஸ். எனிவேஸ் சேஃபாக இருங்க ஓகேங்களா.